சார், வட இந்திய ஊடகங்களும் சரி, தமிழ் ஊடகங்களும் சரி, இப்ப நீங்க பத்திரிகை துறையில பல ஆண்டுகள் பணியாற்றியவர். ஏன் விஜய்க்கு இவ்வளவு ஹைப் குடுக்குறாங்க? சோசியல் மீடியா முழுக்க விஜய் ரசிகர்கள், விஜய் மே 4ஆம் தேதி ஆட்சி பிடிச்சிருவாரு, 234லயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டப்படுது. இன்னைக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர் ஒரு பேட்டியே குடுக்குறாரு. யாரும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை ஏத்துக்கணும். சோசியல் மீடியால ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது, அந்த இளைஞர்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் மீடியா இந்த அளவுக்கு ஹைப் பண்றாங்க? இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்த போகுது? மீடியா ஹைப் பண்றாங்கன்னா, அவர் யாருக்கிட்டையும் மீடியா கூட பேசல. இவங்க போய் காலையிலேயே நின்னுக்கிறது, 7 மணிக்கே நின்னுக்கிறது. அவர் கார் போனோன்னா பின்னாலேயே போறது. திருப்பி வரும்போது அவர் எந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல வரும்போது அங்க நிக்கிறது. அவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கலையே யாருக்கும். ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்னது 100க்கு 100 உண்மை. தமிழக அரசாங்கம், என்னோட வேண்டுகோள், மே 4ஆம் தேதி ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். டிவிக்கு இது இந்த ஃபேன் கிளப், இவங்க என்ன வேணா ஏதாச்சும் என்ன வேணா பண்ணிப்பாங்க. அதுவும் விமன் இருக்காங்க இல்லைங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதில் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்கள 4ஆம் தேதி ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். தமிழ்நாடு பூரா ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அவங்க எங்கேயும் வெளியவே விட்டுறக்கூடாது. விட்டா ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. இது கவர்மெண்ட் இதுல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்னதும் உண்மைதான். இது ரொம்ப ஒரு ரொம்ப ஷாக்கிங்கு, ஸ்கேரி இதா இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த எலெக்ஷன்ல டிவிக்கேனால.